தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை நான் பேச இருக்கிறேன். இந்த வீடியோக்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்றால், 5 ஆண்டு காலமாக திமுக என்ற விஷ கிருமி தமிழகத்தை ஆண்டு கொண்டு வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக 2021 தேர்தல் ஜஸ்ட் பார்டர்ல வெற்றி பெற்றது. ஏனென்றால் கருணாநிதி குடும்பம், மு.க. ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் செய்யக்கூடிய அராஜகங்கள், அட்டூழியங்கள் தான் மக்கள் வெறுப்படைந்து திமுகவை மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா அப்படி தெரியாம ஓட்டு போட்டுட்டோமே என்று மக்கள் நினைத்து வருந்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் விளக்கி உங்களுக்கு பேச போறேன். அன்பார்ந்த தமிழ் வாக்காளர் பெருமக்களே, சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தலை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்றால், 5 ஆண்டு காலமாக திமுக என்ற விஷ கிருமி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. என்னடா அது ஒரு கட்சியை போய் விஷக்கிருமி என்று சொல்கிறேனே என்று உங்களுக்கு தோன்றலாம். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் ஏன் இந்த கட்சி விஷக்கிருமி என்று நான் விளக்குகிறேன். தமிழகத்தை காப்போம் என்பதுதான் இந்த வீடியோ சீரீஸோட கான்செப்ட். தமிழகத்தை காப்போம் அப்படின்னா, நான் தமிழ்நாடு காப்பாற்றுற நிலைமையில இருக்கு, என்ன யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னா மாட்டிக்கிட்டு தான் இருக்கு. மு.க. ஸ்டாலின் என்ற கருணாநிதியின் குடும்பத்திடம் இந்த தமிழகம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த குடும்பத்திடம் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை, நாம் நேசிக்கக்கூடிய தமிழகத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமை தமிழகத்தை இந்த திமுக என்ற விஷக்கிருமியிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது. அதனாலதான் தமிழகத்தை காப்போம் என்ற ஒரு சீரீஸை நான் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை பேச போகிறேன். 1949 தொடங்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது திமுக தொடங்கி, இல்லைங்களா? அதிமுக என்ற கட்சி தொடங்கிய 52 வருஷம் தான் ஆகுது. அதுவும் திமுகவிலிருந்து பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. ஆனால் தமிழகத்தை அதிக ஆண்டு ஆண்ட ஒரு கட்சியாக அதிமுக இருப்பதும், 75 ஆண்டு கால வரலாறு உடைய ஒரு கட்சி மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் தோல்வியுறுவதும் என்ன காரணம் என்று யோசித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் கருணாநிதி குடும்பம், மு.க. ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் செய்யக்கூடிய அராஜகங்கள், அட்டூழியங்கள் தான் மக்கள் வெறுப்படைந்து திமுகவை மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம். 2021 திமுக பெற்ற வெற்றி கூட ஒரு மாபெரும் வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி என்றெல்லாம் சொல்லவே முடியாது, இல்லைங்களா? 2016 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு முன்பான 30-35 ஆண்டுகளில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா 2011 2021 வரை